வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு செடியில் எத்தனை காய் இருக்குது. இது வந்து நாட்டு மல்லாட்டை. இதில் பெரும்பாலும் நாட்டு மல்லாட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் காய்க்காது. இது எப்போ போல தான் நாட்டு மல்லாட்டை, நாட்டு மாடு, நாட்டு பசு எல்லா மாதிரி தான். நாட்டு பசு மாடுனா கொஞ்சமாக பால் கறக்கும், நாட்டு காய்னா கொஞ்சமாக காய் காய்க்கும், அவ்வளோதான். சேம் தான். பார்த்தீங்கன்னாவே தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது 2 பிஞ்சு 14. மொத்தமே இவ்வளோ தான். செடியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டெல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, தெரியுதா? இதே ஹைப்ரிடுன்னு வைங்களேன், ரொம்ப நீட்டமாக இருக்கும். அதேமாரி நல்லா படர்ந்து இருக்கும் கிளை. இது வந்து ஒவ்வொன்றும் கிளைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நாட்டு மல்லாட்டையில் வந்து 5 கிளை தான் இருக்கும். நீங்கள் எத்தனை செடி எடுத்தாலும் பாருங்கள், நாட்டு மல்லாட்டை வந்து அதிகபட்சம் 5 செடி தான் இருக்கும். அதிசயமாக இருந்தால் 1 2 வந்து நிறைய கிளை இருக்கும். பாருங்கள், 5. இதை பறிச்சுட்டு இதை வந்து நம்ம மாட்டுக்கு போட்டுடலாம். இதை வந்து நம்ம சாப்பிட்டுடலாம். ஆக்சுவலாக அது ஏன் பிடுங்கன்னா, தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு வந்துடுச்சு. குரங்கு வந்து இது எல்லாமே பிடுங்கி போட்டு போயிடுச்சு. பார்த்தீங்களா தெரியும், காஞ்சி போயிருக்கா. குரங்கு பிடுங்கி போட்டு தின்னுட்டு போயிருக்கு. அதை பிடுங்கும் போது சரி சாப்பிட்லாமேனு ஒன்று பிடுங்கிட்டு வந்தேன். இன்னும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பிடுங்க ஆரம்பிக்கல. இன்னும் ஒரு தண்ணி காட்டணும். அப்போ தான் ஒரு தண்ணி காட்டி காய வச்சா தான் அதோட முத்தல் வந்து இன்னும் கொஞ்சம் முத்தம் நல்லா அந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஓடணும். தெரியுதுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஓடணும். அப்போ தான் நல்லா முத்தி இருக்குன்னு அர்த்தம். நம்ம நகம் பார்த்திங்கன்னா உடையணும். இப்படி எடுக்கும்போது நகம் வந்து பார்த்திங்கன்னா உடையணும். தெரியுதா பாருங்கள், உள்ள கருப்பு பொடி இருக்குது. அப்படி இருக்கணும். ஹைப்ரிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் பயிர். அதுக்குள்ளார வந்து ஃபுல்லுமே முத்தி இருக்காது. நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும் வேர்க்கடலை. ஆனால் உள்ளுக்குள்ளார பயிர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். அந்த வேர்க்கடலைக்கு ஏற்ற சைஸ் இருக்காது உள்ளே இருக்க பயிர். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. நாட்டு மல்லாட்டை எப்பவுமே அந்த தோல் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த என்ன சைஸ் வெளியே இருக்கோ அதே சைஸ் தான் உள்ளவும் இருக்கும். தேங்க்யூ.